சம்மரில் அடிக்கடி வெளியே போகிற ஆட்களா நீங்கள்? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். சம்மரில் நம்ம ஃபாலோ பண்ணுற சில டிப்ஸை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். நான் டாக்டர் ஞானம், ஹோமியோபதி மருத்துவர். சம்மர்னாலே நம்மளுக்கு உடம்புல எப்போவுமே நீர்ச்சத்து குறைஞ்சி கொஞ்சம் டீஹைட்ரேஷன் அதிகப்படியாக நடக்கும். ஸோ இதிலேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக அடிக்கடி நம்ம தண்ணி குடிக்கணும். ஸோ வாட்டர் பாட்டில் எப்போவுமே கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வெளியில் போகிறதுக்கு முன்னாடி கொடையோ கேப்போ கையில் பேக்கில் வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது. 11 to 3 இருக்கிற வெயிலில் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. அதுக்கும் மேலே நீங்கள் போய் தான் ஆகணும்னா காலையிலையும் ஈவினிங்கும் 2 டைம் குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சில பேருக்கு வெளியில் போயிட்டு வந்த உடனேயுமே ஃப்ரிட்ஜை திறந்து ஐஸ் வாட்டர் எடுத்து குடிக்கிறது பழக்கமாக வச்சுருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த மாதிரியான விஷயத்தை தவிர்த்துருங்க. நீங்கள் எடுக்கிற பானங்கள் ஆகட்டும் சரி, குளிர்பானங்களை தவிர்த்துட்டு இயற்கையாக கிடைக்கிற இளநீர், நொங்கு இந்த மாதிரியான பானங்களை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அது இல்லாமல் ப்ராசஸ்டு ஃபுட்டை முற்றிலும் தவிர்த்துருங்க. எண்ணெயில் ஆயிலையோ ஃப்ரைட் ஐட்டம்ஸையோ நீங்கள் முற்றிலுமாக தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நீராகாரம் மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதாவது முன்னாடி நாள் அந்த சாப்பாட்டில் மீந்த தண்ணியை காலையில் உப்பு போட்டு சில பேர் குடிக்கிறது நம்ம பழங்கால வழக்கம். இதனால் கட் பாக்டீரியாவும் இன்க்ரீஸ் ஆகும். இது இல்லாமல் நீங்கள் பருத்தி ஆடைகளை அணிஞ்சிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். கூடவே சீஸ்னல் ஃப்ரூட்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய வரப்பிரசாதம். இந்த டைமில் கிடைக்கிற கிர்ணிப்பழம், முழாம்பழம், வெள்ளரி, தர்பூசணி இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு உடம்புல இருக்கக்கூடிய டீஹைட்ரேஷன்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணி நீர்ச்சத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். காய்கறிகளையும் பழங்களையும் அதிகமாக எடுத்துக்கிறதுனால இந்த வெப்பத்திலிருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். நன்றி.